அப்படிங்களா? பார்க்கல. ஓகே, சாரி. கூகுள் மேப் ஏதோ தெருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துச்சு கைஸ். ரோட்லலாம் ஷட்டில் காக்கு பேட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆஹா, இது என்ன ரோடுன்னே தெரியல. இங்கே தான் காலையில் ஒருத்தர் வண்டியை போட்டு விழுந்துட்டார். உண்மையாகவே இந்த பிளேஸ் ஒரு மாதிரி சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நம்ம ரூம் தெரியுதா? அதோ இருக்குது நம்ம ரூம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டே. இன்றைக்கி காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா செம்ம வெயில் அடிச்சிருச்சு. பட் இப்போ கொஞ்சம் 1 மணி ஆகிடுச்சு. வெயில் கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் நடக்குது. இந்த இது மேலே பிடிச்சிக்கிட்டே, அதுனா ரோப்பை பிடிச்சிக்கிட்டே போகிறது, ஜிப்லைன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். கமான், லெட்ஸ் கோ. ஸோ ஊட்டி கிளைமேட்டுக்கு தூங்கினா எழுந்துக்கணுன்னே தோணலைங்க. பட் ஆனால் மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ண வரோம்னா ஒரு இடத்துல தங்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு இடம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நான் சாப்பிட்டேன் தூங்கினேன் அவ்வளோதாங்க. போதாதுக்கு இந்த புறாங்கெல்லாம் நிறைய இருக்குங்க இந்த ஹட்டில். அங்கங்கே உள்ளே செட்டில் ஆகிட்டு நமக்கு சவுண்டு கொடுத்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். வந்து லைட்டாக வலிக்கிடுச்சு. ஓ, இந்த வியூ பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தா நம்ம ரூம் தெரியுதா? அதோ இருக்குது நம்ம ரூம். ஆரஞ்சு கலர், அதுதான் நம்ம ரூம். செக் அவுட் இல்லைங்கம்மா, இன்னும் நாளைக்கு தான் செக் அவுட். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரெசார்ட்டில் வந்து டாப்பான ஏரியாவில் இங்கே சேர் கொடுத்துருக்காங்க. இங்கே யாராவது கப்புள்ஸோடு வந்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து அப்படியே இந்த ஊரை அழகாக ரசித்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வியூ செம்மையாக இருக்குங்க. அங்கெல்லாம் வீடாக இருக்குது. அந்த சைடு ஒரு ஹைவேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக், 2 ட்ராக் இருக்குது. இங்கே ஒரு ட்ராக்கு, அங்கே ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ நான் மார்னிங் எழுதுக்கும் போது அந்த ட்ராக்கில் அப்படியே அந்த ட்ரெயின் போகிற சவுண்ட்லாம் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அதாவது ஜே டிவைன் ஹைலேண்டுன்னு வச்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த பிளேஸ் ஒரு மாதிரி சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணுங்கள். ஈகிள்ஸ் டேர் அட்வென்ச்சர்ஸ் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, ஈகிள்ஸ் டேர் அட்வென்ச்சர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப் கிளைம்பிங்கு, இந்த ரோப்பில் கயிறு கட்டி நம்மளை அப்படியே சல்லுன்னு போக விடுவாங்க. இது அப்புறம் இந்த வலை மேலே நடக்கிறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இந்த அட்வென்ச்சர் இருக்க இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ அதை பேரை பார்த்திங்கன்னா ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸ். இப்போ நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து இது கரெக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 22 நிமிஷம். கைஸ், நம்ம ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐயோப்பா, இந்த இடத்துல உள்ளேருந்து அதில் ஏறி போகிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப மலை கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இங்கே தான் காலையில் ஒருத்தர் வண்டியை போட்டு விழுந்துட்டார். அவர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்விக்கிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். பார்த்தா அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்துட்டார். ஓபா, ஓகே, இந்த பக்கம் தான் ரூட்டு காட்டுச்சு. வா, நல்ல வேலை இப்போ தான் வெயில் இல்லாததுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வெயிலாக இருந்ததுன்றதுனால நான் மார்னிங் கிளம்பவே இல்லை, இப்போ தான் கிளம்புறோம். ஐயோ, இந்த ரோடு ரைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எங்கே பார்த்தாலும் அபாயம், கோ ஸ்லோ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாலக்காடு ரொம்ப கிட்டக்கப்புறம் அடிக்கடி பஸ்ஸு பாலக்காடு பஸ்லாம் போகுது. கோயம்புத்தூரில் இருந்தால் எவ்வளோ ஒரு பெரிய பெனிஃபிட். நினச்ச நேரம் ஊட்டி கிளம்பி வரலாம். ஜஸ்ட் 2 hours 2.5 hours தான், சல்லுன்னு ஊட்டி வந்துடலாம். வாவ், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சைடில் கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் விற்கிறாங்க. திடீர்னு போகும்போது நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலி கேரட் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்க்கணும் போகும்போது. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம்னு நினைக்கிறோம். நம்ம போகிற இடத்துல ஊட்டியை தாண்டி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி. பட் இப்போ போகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வருது. கைஸ், செம்மையாக பசிக்குது. 3:30 மணி ஆகுது. செம்ம பசிக்குது. ஸோ இங்கே போயிட்டு நல்லா ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகலாம். அட்வென்ச்சர் இருக்குமானே தெரியல. ஆக்சுவலாக அது 9 o'clock வரைக்கும் போட்டிருக்கு. பட் நம்ம நேரில் போனால் தான் தெரியும் க்ரௌட் எப்படி இருக்குது. இன்றைக்கி வேறு சண்டே வேறு.
ஸோ செம்ம பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம். லெட்ஸ் see. ஆஹா, இது என்ன ரோடுன்னே தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வண்டி ஓட்டும் போதெல்லாம் பார்த்து ஓட்டணும், கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோம்னாலும் அப்படியே ஊட்டி இறக்கத்தில் போய் இறங்கிடுவோம் போல, அந்த மாதிரி இருக்குது ரோடு. ஏதோ கூகுள் மேப் ஏதோ தெருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துச்சு கைஸ். ரோட்டில் எல்லாம் ஷட்டில் காக்கு பேட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமாம், ரூட் மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஆஹா ஆமாம், வழி இல்லையா? அப்படிங்களா, பார்க்கல. அப்படி சாரி, ரைட்டு காட்டுதுக்கா அந்த சைடு, அந்த சைடுங்களா? சரி ஓகே. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த ரூட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு இருக்காங்க, நம்மளை தான் அலோவ் பண்ணலங்க. கைஸ் ஆக்சுவலாக அந்த அட்வென்ச்சர் ஏரியாவுக்கு போகலான்னு பார்த்தா ரூட் ஏதோ ஒரு சின்ன தெருவுக்குள்ளே போயிட்டோம், அவங்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ரூட் தேடி பார்த்தாலும் மேப்பில் காட்ட மாட்டேங்குது. அதனால அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிட்டான், ரூட்டுக்கே போகலான்னு பிளான் போட்டாங்க. ஸோ ஊட்டிக்கு வந்து ஒன்றுமே பண்ணல, சும்மா தூங்கி தான் இருந்தோம். டைம் இப்போ 4 மணி ஆகுது. சரி வந்ததுக்கு ஏதாவது மதியம் சாப்பாடாவது நல்ல சாப்பாடாக சாப்பிட்லான்ட்டு ஒரு நல்ல ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். பார்த்தா இங்கே ஜூனியர் குக் பண்ண ஹோட்டல் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி போயிட்டு இருக்கோம், பார்க்கலாம் ஏதாவது நல்ல ஹோட்டல் கிடைக்கும். நல்லா சாப்பிட்ணும் போல இருக்கு. நம்ம ஊரில் இருக்க கிடைக்கிற பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்கு. நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆவின் பாலகம், ஆவின் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ல பெரிய கடை மாதிரி வச்சிருக்காங்க, ஜங்ஷன் மாதிரி. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. வாவ் கைஸ், இங்க பாத்தீங்கன்னா காலேஜ் பிரியாணி இருக்கு. காலேஜ் பிரியாணி சென்னையில நான் சாப்பிட்ருக்கேன், 2 பிரான்ச் சாப்பிட்ருக்கேன். 2 பிரான்ச்லயுமே சூப்பரா இருக்கும். பட் ஆனா ஊட்டியில இருக்க காலேஜ் பிரியாணி எப்படி இருக்கும்னு தெரியல. இதை பார்த்துட்டு எனக்கு செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் காலேஜ் பிரியாணி. ஏதோ பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய பிரான்ச் காலேஜ் பிரியாணி. கூட வண்டியோட வேண்டிதான் பார்க்கிங் ரோட்டே ஒரு வண்டியை. அந்த சைடு பார்க்கிங் இருக்கு, அங்க எப்படி போறது தெரியல. சரி ஓகே, இங்கே நிறுத்துவோம் வண்டியை. ரோட்ல உருண்டு போகாம இருந்தா சரி. ரிவர்ஸ்லேயே போதே வண்டி. கைஸ், இந்த காலேஜ் பிரியாணிக்குள்ள பார்க்கிங்கே இல்லை, ரோட்டில் தான் நிறுத்துறோம். அதனால இந்த பின்னாடி ஒரு கல் வைக்கிறோம். வண்டி ஏன்னா பின்னாடியே போகுது, வரும்போது அப்புறம் வண்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம். வாடா ஆக்சுவலாக சாப்பிட்டோம், செம வயிறு ஃபுல்லு. இன்றைக்கி ஆக்சுவலாக அட்வென்ச்சருக்கு போகலான்னு வந்தோம், பார்த்தா அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஊட்டிக்கு வந்து உருப்படியாக எதுவும் பண்ணல. எங்கள் அம்மா வந்து ஹேண்ட்பேக் கேட்டாங்க, ஒரு 3 ஹேண்ட்பேக் வேணுன்ட்டு. அதை வாங்கிட்டு ஊட்டியில் வர்க்கி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் நினைக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வெளியில் போய் ஒரு வேலையும் நடக்கலை. நான் வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் பண்ண நினச்சோம், அதுவும் பார்க்கல. ஸோ ரூட் தெரியலன்னு வந்துட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா போயிட்டு காலேஜ் பிரியாணி பார்த்தோம். ஸோ பிரியாணி நல்லா சாப்பிட்டோம், வந்தாச்சுங்க. ஸோ ஊட்டி வந்த ஒரு நாள் நிறையா பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா வந்தோம், ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், அவ்வளோதாங்க. வேறு எதையுமே உருப்படியாக பண்ணல. அதில் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஈவினிங் மேலே இங்கே வெளியில் போகவே முடியல, அவ்வளோ குளிருது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஸோ ஊட்டிக்கு வந்து உருப்படியாக எதையுமே பார்க்கல. அடுத்த ட்ரிப்லையாவது எதையாவது பார்க்க ட்ரை பண்ணுவோம். நன்றி, பாய் பாய். இந்த குண்டுக்கு கீழே ஃபுல்லாக அந்த புறாங்க தங்கிடுது.